இதோ காலம் நிறைவுற்ற போது கடவுள் தம் மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் வாழ்ந்த சகோதரங்களே, செவ்வாய்க்கிழமை பாஷியோர் புனித அந்தோனியார் ஆலயத்திலே ஒன்று கூடி நாங்கள் ஆண்டவர் இயேசுனுடைய பலி விருந்தை நினைவாக ஒப்பு கொடுக்க இங்கே வந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசுவே, காலம் தாழ்த்தாது விரைந்து வர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்வோர் உமது வருகையின் ஆறுதலால் தேற்றப்படுவார்களாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாவீதின் அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களால் ஆன அரண்மனையில் வாழ்கின்றேன். கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கின்றது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓரிடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன்.
என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். விண்மீனே, முடிவில்லா ஒளியின் சுடரே, நீதியின் கதிரவனே, இருளிலும் மரணலிலும் அவதிப்படுவோரை சுடர் வீசி ஒளிவிக்க வந்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மா
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 67 தொடங்கி 79 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறை வாக்கு: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயிலாக தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடம் இருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகின்றது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. விண்டிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகின்றது. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருவருகை காலத்தினுடைய இறுதி நாள் இன்று. 24 நாட்கள் இந்த ஆண்டவருடைய திருப்பிறப்பு பெருவிழாவுக்கு எங்களை ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். திருவருகை காலத்தை நிறைவு செய்து கொண்டு பிறப்பு விழாவை எதிர்கொள்ளவும் நாங்கள் தயாராகிவிட்டோம். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் என்று திருப்பாடலினுடைய பல்லவி சொல்லுகின்றது. ஆண்டவரினுடைய பேரன்பை நான் என்றும் பாடுவேன். இந்த ஆண்டவருடைய பேரன்பை நான் என்றும் பாடுவேன் என்று அந்த தாவீது அரசர் சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், கடவுளுடைய அன்பை முழுமையாக தன்னுடைய வாழ்விலே அனுபவித்தவர். அதனாலே அவ்விதமாக பாடுகின்றார். அவ்விதமான ஒரு மன உணர்வைத்தான் இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவானுடைய தந்தையும் வெளிப்படுத்துகின்றார். எவ்வாறு மரியாவுடைய பாடல் ஒரு சிறப்பு அம்சத்தை பெறுகின்றதோ, அவ்விதமாகவே செக்கரியாவின் பாடலும் ஒரு சிறப்பு அம்சம் பொருந்தியதாக அமைகின்றது. கடவுளுடைய மீட்பை குறித்து பாடுவதாக இந்த பாடல் வரிகள் அமைகின்றது. தொடக்க காலத்திலே இருந்து கடவுளுடைய திட்டம் எவ்விதமாக அமைந்திருக்கின்றது என்பதையும், அந்த திட்டத்துக்கு அமைவாக மீட்பர் மெசியா அல்லது கடவுளாலே
தேர்ந்து கொள்ளப்பட்டவர் விண்ணிலிருந்து நம்மை தேடி வருகின்றார் என்று இறைவாக்காக உரைக்கின்றார். வெறுமனே இது சக்கரியாவின் பாடல் என்பதை விட அவரும் இறைவாக்கு உரைக்கின்றார். மெசியாவை பற்றி, மீட்பரை பற்றி இறை வாக்குரைக்கின்றதை பார்க்கின்றோம். அதாவது தொடக்கத்திலேயே கிறிஸ்து பிறக்குவதற்கு முன்பதாகவே நாங்கள் சக்கரியாவின் பாடலை பார்க்கின்றோம். கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகின்றது என்று அவர் பாடுகின்றார். இது ஒரு இறைவாக்கு. எவ்விதமாக எசாயா அல்லது மீகா போன்ற இறைவாக்கினர்கள் மெசியாவுடைய வருகையை சுட்டி காட்டினார்களோ, இறைவாக்காக அறிவித்தார்களோ, அவ்விதமாக சக்கரியாவும் ஆண்டுடைய பிறப்பை அறிவிக்கின்றதாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அதில் முதலாவதாக நாங்கள் பார்க்கணும், அவருடைய பாடலின் முதல் வரி ஆண்டவரை போற்றுவோம். இதைத்தான் தாவீதும் சொன்னார். நான் கடவுளுடைய அன்பை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரை, இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். என்னன்னு சொன்னால், காலங்காலமாக மக்கள் காத்திருந்தார்கள். இந்த காத்திருப்புக்காக மக்களை தேடி வந்து விடுவித்து அருளினார் என்று அவர் நடக்கப் போகின்றதை முன்குறித்து காட்டுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். பாந்துள்ளே, எனவே இந்த பாடல் ஒரு இறைவாக்கு, கடவுளுடைய மீட்பை, மெசியாவை குறித்து சக்கரியா பாடுகின்ற போது நம்முடைய வாழ்வாலும் ஆண்டவரை சதா காலமும் போற்றுகின்ற அந்த உன்னதமான பேரின்பத்தை, பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த பாக்கியத்தை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் தொடர்ந்தும் கடைப்பிடித்து என்றென்றும் நான் ஆண்டவருடைய பேரன்பை பாடுவேன், ஆண்டவரை புகழ்ந்து ஏற்றுவேன். என்ன சூழ்நிலை வந்தாலும், இன்பமான துன்பமான இழப்புகள் நிறைந்த வேளையிலும் மகிழ்ச்சிகள் நிறைந்த வேளையிலும் நான் ஆண்டவரின் பேரன்பை எப்போதுமே பாடுவேன் என்ற மனநிலை எங்களுக்குள்ளே இருக்க இந்த பலியிலே மன்றாடிக்கொள்வோமாக. ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி சபிப்போம். திரு அவையின் பணிகளை முன்னெடுக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் மறை தூதுவராக, நல் வழிகாட்டியாக இயேசுவின் மறைப்பணியை மக்களுக்கு எடுத்துரைக்க தேவையான மன உறுதியை கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மீட்பின் ஒளியாம் எம் இறைவா, எம் பங்கிலுள்ள இளையோரை உமது ஆசிரால் நிறைத்தருளும். இவர்கள் தம் சமுதாய பொறுப்புகளை உணர்ந்து செயற்படவும், உம்மை பற்றி வாழும் ஆன்மீகம் இவர்களில் மலர்ந்திடவும், பிறக்கப்போகும் இயேசுபாலனின் அருளும் ஆசீரும் இவர்களில் நிறைவாக பொழியப்படவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் பதியின் கோடி அற்புதரே, உம் பதினாடி உம்மருள் வேண்டி வந்திருக்கும் உம் மக்களையும் பிற சமய சகோதரர்களையும் உம்பாதம் தருகின்றோம். இவர்கள் வேண்டும் வரங்களை அளித்து இவர்கள் வாழ்வில் பேருவகை அளித்து காத்தருள வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் தேவனே, கிறிஸ்து பெருவிழாவை நாங்கள் வெறும் வெளி அடையாளங்களோடும் ஆடம்பரங்களோடும் கொண்டாடுவதை தவிர்த்து ஆன்மீக செயற்பாடுகளில் ஈடுபட்டு அன்பின், பகிர்வின், அமைதியின் சாட்சிகளாக இயேசுபாலனை வரவேற்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய மக்களாய் நாங்கள் எங்களுடைய தேவைகளை உம்முடைய பாத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய நாளிலே தம்முடைய கருத்துக்களுக்கு ஆசபிக்குமாறு கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய கருத்துக்களையும் நீரேற்றிலும் இன்னும் இன்றைய இந்த பலியிலே கலந்து கொண்டிருக்கிற உம்முடைய மக்கள் மீதும் உம்முடைய ஆசிரை நிறைவாய் பொழிந்து எல்லா மக்களையும் எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாத்து வழிநடத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய அதை கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரனுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவே அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு அளிக்கப்பெற்ற காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதால் பாவத்திலிருந்து தூய்மை பெற்று திருமகனுடைய வருகையின் மாட்சியை தூய மனதுடன் எதிர்நோக்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன் அறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கின்றார் என ஜோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகளுடன் எதிர்பார்த்திருக்க மக்கருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை போந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைல் பொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்குவழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை
தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின், ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியின் உள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசபாஸ், எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோனியார், இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு வேண்டிய அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவர் உமது வியப்புக்குரிய கொடையால் புத்துயிர் பெற்றுள்ள எங்களுக்கு வரம் அருளும். அதனாலும் திருமகனின் பிறப்பை வணக்கத்துடன் கொண்டாட முன் வருவதைப் போன்று அவருடைய என்றென்றும் உள்ள கொடைகளையும் மகிழ்வுடன் பெற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாசியோர் பதியில் குழுமியுள்ள விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ மது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் நின்றும் எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடம் இருந்து நீக்கியருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
உடலை ஒருத்தி எளியவராய் வாழ்ந்து புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்து புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அழகினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.